أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். خلق الإنسان من نطفة فإذا هو خصيم مبين. அவன் மனிதனை ஒரு துளி விந்திலிருந்து படைத்தான். இப்போது அந்த மனிதன் இறைவனுக்கு எதிராக வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாகிவிட்டான். وَالْأَنْعَامَ خَلَقَهَا لَكُمْ فِيهَا دِفْءٌ وَمَنَافِعُ وَمِنْهَا تَأْكُلُونَ. மேலும் அவன் கால்நடைகளையும் படைத்தான். அவற்றில் உங்களுக்கு உடையும் இருக்கிறது, உணவும் இருக்கிறது, இன்னும் பல பயன்களும் இருக்கின்றன. وَلَكُمْ فِيهَا جَمَالٌ حِينَ تُرِيحُونَ وَحِينَ تَسْرَحُونَ. மேலும் மாலை நேரத்தில் அவற்றை நீங்கள் ஓட்டி வரும்போதும் காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவற்றை நீங்கள் ஓட்டிச் செல்லும் போதும் அவை உங்களுக்கு அழகாக காட்சியளிக்கின்றன. وَتَحْمِلُ أَثْقَالَكُمْ إِلَى بَلَدٍ لَّمْ تَكُونُوا بَالِغِيهِ إِلَّا بِشِقِّ الْأَنفُسِ إِنَّ رَبَّكُمْ لَرَءُوفٌ رَّحِيمٌ. மேலும் மிகவும் சிரமப்பட்டே தவிர உங்களால் அடைய இயலாத இடங்களுக்கெல்லாம் அவை உங்கள் சுமைகளை சுமந்து செல்கின்றன. திண்ணமாக உங்கள் அதிபதி அளவிலா பரிவும் கருணையும் உடையவனாயிருக்கின்றான். وَالْخَيْلَ وَالْبِغَالَ وَالْحَمِيرَ لِتَرْكَبُوهَا وَزِينَةً وَيَخْلُقُ مَا لَا تَعْلَمُونَ. மேலும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றையும் அவன் படைத்தான். அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை உங்கள் நன்மைக்காக அவன் படைக்கின்றான். وَعَلَى اللَّهِ قَصْدُ السَّبِيلِ وَمِنْهَا جَائِرٌ وَلَوْ شَاءَ لَهَدَاكُمْ أَجْمَعِينَ. மேலும் கோணலான பல வழிகள் இருக்கும் நிலையில் நேரிய வழியினை காண்பிக்கும் பொறுப்பு அல்லாஹுவின் மீதே உள்ளது. அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர்வழியை காட்டியிருப்பான்.